2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு இருக்கிறது. இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன? மறுரூபம் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த வசனம் சொல்லுது மகிமையின் மேல் மகிமை அடையணும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். அப்படித்தானே வசனம் சொல்லுது. ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 3:1-2 சொல்லுகிறது, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனாலே என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே மறுரூபமாக போகிறோம். மறுரூபமாய் எப்படி ஆக போகிறோம்? கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப்போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம். வெறும் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படியே மறுரூபமாய் போயிருவோம் அப்படின்னா அப்படி அல்ல. வசனம் சொல்லுது மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் மாறிக்கொண்டே போகணும். ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். அப்படி அடையும் போதுதான் ஒரு இடம் இருக்கிறது, நான் மறுரூபமாகி அவரை தரிசிக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். இப்போ உதாரணமாக நம்ம எப்பவுமே ஒரு கம்பாரிசன் இருக்கிறது. நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடையாளமாகத்தான் கானான் பிரயாணத்தை வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து? எகிப்திலிருந்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளாக இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அதுல மிக முக்கியமான ஒரு 3-4 கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்டேஜை அடையறதுக்கு நாம் என்ன அடைய வேண்டும், எப்படி நாம் போய் மறுரூபமாகிற இடத்துக்கு வரணுங்கிறத அந்த பிரயாணத்துல இருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கும். யாத்ராகமம் 6:26 வாசிங்க. அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே ஒரு பெரிய கூட்டத்தை ஆரோனும் மோசேயும் நடத்தி கொண்டு போகிறார்கள். இந்த கூட்டம் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானான் தேசத்துக்கு போகணும். எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும். அதே மாதிரி தான் நாம் இப்பொழுது இந்த உலகம் என்கிறதான எகிப்திலிருந்து, பாவம் என்கிற எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு பரமகாணன் என்று சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு போகணும். அப்படி புறப்பட்டு போகக்கூடியதான அணியாய் புறப்பட்டு போகிறார்கள். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பார்ட்டாக அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு பல தரப்பட்ட இடங்களிலிருந்து, உலகத்திலிருந்து, சபைகளிலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு பரலோகராயத்துக்கு பிரயாணப்படுகிறார்கள். அப்படி பிரயாணப்படுகிறதான இந்த குரூப்ல, ஹெவனுக்கு போகக்கூடியதான இந்த குரூப்ல நாம் எந்த லெவல்ல இருக்கிறோம்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள் வேதம் சொல்லுது. கானான்ல இருந்து புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் போட்டார்கள். ஆனால் புறப்பட்டவங்கள்ல போய் சேர்ந்தது 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் தான் போய் சேர்ந்தார்கள். மற்றபடி புறப்பட்டு போனதுல மோசே, ஆரோன் உட்பட யாருமே கானானுக்குள்ள போகல. வழியிலே பிறந்தவர்கள் தான் அங்கே போனார்கள். புறப்பட்டவர்களில் 2 பேர் தான் போனார்கள். அப்ப இந்த பிரயாணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, புறப்படும் போது இடத்துல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 6 லட்சம் புருஷன்ல 2 பேர் தான் போயிருக்கிறான்னு இருக்குது. ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.00 போகுது. அதுக்கப்புறம் நடுவில் பிறந்தாங்க, அவங்க எல்லாம் போனாங்க, ஒரு பெரிய கூட்டம் ஆர்மி உள்ள போச்சு, அதெல்லாம் ஓகே தான். புறப்பட்ட அந்த கூட்டத்துல பார்த்தா 2 பேர் தான். அப்ப இவங்க எல்லாம் போகாம போனதுக்கு என்ன காரணம்? இதுல ஏன் இதெல்லாம் நடந்திருக்குது? அப்போ இந்த மறுரூபமாகுதல், ஹெவனுக்கு போகுதல், கானானுக்குள்ளே பிரவேசித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் புறப்பட்டாங்க. இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 32:6 வாசி. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, இது ஒரு வகையான பேட்ச். இதான் பெரும்பான்மையான பேட்ச். போன கூட்டத்துல பெரும்பான்மையான கூட்டம், லேவி கோத்திரத்தை தவிர பெரும்பான்மையான கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனி பலிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்ய வேண்டியதான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல கரெக்டா இருக்கான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது? கரெக்டா இருக்கு. சர்ச்சுக்கு போறது, தசமாங்காணிக்கெல்லாம் கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட இன்னும் ஒண்ணு இருக்கிறது, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். இவனுடைய இதென்ன? நான் கரெக்டா காலையிலே எழுந்திருச்சு ஜோம் பண்ணிட்டேங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா டிவி பார்ப்பான். நான் காலையில எழுந்திருச்சு பைபிள் வாசித்துட்டேங்க, அதுக்கப்புறம் உட்காந்து அவன் பாட்டு அவனுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். என்ன கேட்டு பாருங்க, காலையிலேயே ஜோம் பண்ணிட்டேன், நான் காலையிலேயே பைபிள் வாசித்துட்டேன், அவ்வளவுதான் அவனுடையதான
ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சு. அது முடிச்சாச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான். அதோட அர்த்தம் என்ன? இவன் ரிலிஜியஸ், இவன் ஒரு மத ரீதியான ஆளை ஒழிய ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஆவிக்குரியவன் கிடையாது, இவனுக்குள்ள மாற்றம் கிடையாது. கானானுக்கு போக வேண்டியவன் வழியில உட்கார்ந்துட்டான்னு இருக்குது வசனம். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து. எதுக்குடா எழுந்திருச்சான்னு பார்த்தா விளையாட எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சவன் கானானுக்காக போறதுக்காக எழுந்திருக்கல, விளையாட எழுந்திருச்சார்கள். பிரயாணம் பண்றவன் உட்காரக்கூடாது. ஒரு பெரிய விஷயம் ஆண்டவர் பைபிள்ல போய் பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வழியில படுத்து தூங்குறது. அது ஜெயில தூங்கினாலும் பிடிக்காது, போட்ல தூங்கினாலும் கப்பல்ல தூங்கினாலும் பிடிக்காது, அல்லது சூரச்செடிக்கு கீழே தூங்கினாலும் பிடிக்காது. உடனே ஆளை விட்டு எழுப்பிடுவார் ஆண்டவர். இமிடியேட்டா ஜெயிலில் தூங்கினா தூதனை விட்டு எழுப்பிடுவார் பேதுருவை, அல்லது கப்பல்ல தூங்கினா யோனாவை எழுப்பி விட்டுருவாரு, சூரச்செடிக்கு கீழே தூங்கினா அங்க எலியாவை எழுப்பி விட்டுருவார் தூதனை விட்டு. அவருக்கு பிடிக்காது. அவரோட அர்த்தம் என்ன? அவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம், பிரயாணம் தூரம். நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், கானானுடைய பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம். நடுவுல நாம படுத்து தூங்குறதோ அல்லது விளையாடுறதுக்கோ இங்க நேரம் இல்லை. ஸ்பிரிச்சுவலி இங்க நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த காலம் கடைசி காலம், முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக மட்டும் திங்க் பண்ண வேண்டிய காலம். காரணம் என்னன்னா, எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மறுரூமாக வேண்டியவங்க. இப்போ உலகத்துக்கு பின்னால போய் உட்காந்துக்கிட்டு புசிக்க குடிக்க ஜாலியா இருந்துகிட்டு கேட்ட பாருங்க, நான்லாம் சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன். அவங்க சொல்றது கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவேன். ஒரு வாரம் கூட சர்ச்சு நான் மிஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பாருங்க, கிறிஸ்துமஸ்க்கு வந்துருவேன், நியூ இயர்க்கு வந்துருவேன், ஈஸ்டருக்கு வந்துருவேன், எல்லாம் கரெக்டா இருக்குது. அப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன இருக்குது? அவர்களுக்குள்ள அந்த கானானை பத்தின பாரம் இல்லை, அந்த பிரயாணத்தை பத்தின பாரம் இல்லை. ஜாலியா இருக்கான், எப்படி முடியுதுன்னே தெரியாது. வனாந்தரத்துல ஜாலியா இருக்கிறான். பல நேரங்களிலே நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும். நடுவில் அப்படியே டைவர்ட் ஆகி மற்ற காரியங்களில் ஈடுபடுறது, அப்படியே போறது. ஸ்பிரிச்சுவலி இது மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு பிசாசு அந்த காரியத்தை செய்யறான். நீ பண்ண வேண்டிய ஜபத்தை பண்ணிடு, வாசிக்க வேண்டிய பைபிளை வாசித்துரு, போக வேண்டிய சர்ச்சு போயாச்சு. மற்றபடி என்னென்ன செய்ய, என்னென்ன பண்ணணும்? வீடியோ கேம்ஸ் விளையாடணுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் அரட்டை அடிக்கணுமா, இல்லை உலக பிரகாரம் என்ன பண்ணணுமா, அதெல்லாம் செய். என்ன கேளு, நான் கரெக்டா இருக்குங்க சர்ச். இதை வைத்துக்கொண்டு இந்த தப்பை மறைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. புசிக்கவும் குடிக்கவும் இவங்களுக்கு உலக பிரகாரமான எல்லாத்தையும் செய்யணும். ஆனா இதை செஞ்சு அந்த பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் சர்ச்சுக்கு போறதையும் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுப்பாங்க. நீங்க பாஸ்டர் கேட்டு பாருங்க, நாங்களாம் கரெக்டா சர்ச்சுக்கு வரோம். ஆமா, கரெக்டா சர்ச்சுக்கு வரீங்க. வந்து என்ன பண்ணீங்க? என்ன மாற்றம் வந்துச்சு? இந்த வருகையில போறதுக்கோ அல்லது கிறிஸ்துவை சந்திப்பதற்கோ இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கோ நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இல்லைங்க, அது வேற. நம்ம வேலையை பார்த்து சம்பாரிச்சு வேற பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு கொடுத்து போய் அவங்களுக்கு வச்சுட்டு போய் அது இல்லை. இதான் புசித்து குடித்து விளையாடுதல். வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் என்ன இல்லையாமா? ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். உங்களுக்கு இப்போ புசிப்பு குடிப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு, இல்லைன்னே சொல்லல. புசிப்பு குடிப்பு உலக பிரகாரமான காரியங்கள், அதுல ஈடுபடுதல், அதுல சந்தோஷப்படுதல், அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் இல்ல, ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இதுக்கு நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான், அல்லது இதுக்குள்ளாக போய் நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பாவம் செய்யும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆவிக்குரியவர்களுக்கு நான் சொல்றேன், இங்க யாருமே பாவத்தை துக்கத்தோட பண்ணல. ஐயோ பாவம் செய்ய வேண்டி இருக்கே, நீங்க யாரும் செய்யல பாவத்தை. பாவம் செய்யும் போது அவனுக்கு அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கு துக்கம் இருக்குது. செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு. ஆனா செய்யும் போது அதுல என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இது மாம்சத்தினால் உண்டாகிற சந்தோஷம். ஆனா வசனம் சொல்லுது ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. புசிப்பினாலும் குடிப்பினாலும் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, உலகத்துல நீ அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, உலகத்துல நீ என்னென்னலாம் ஜாலியா இருக்குதோ ஆனா பாவம் இல்ல. நிறைய பேருக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நான் சொல்லக்கூடியது பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷங்கிறது வேற. நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு சித்தத்தை செய்றீங்கல்ல, அப்பவும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுவும் இருக்கு. ஆனால் தேவ சித்தத்தை செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு இது ஈக்குவல் ஆகாது. புரியுதா? நீங்க அதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும். உதாரணமா யாராவது நம்ம கூட ஸ்பிரிச்சுவலி தான் சொல்றேன், காலையில பேசினாங்கன்னா பேசாம இருந்தாங்கன்னா நமக்கு துக்கமா இருக்குது இல்லையா? காலையில இருந்து ஃபோன் வரல, நான் என்னை வச்சு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நம்ம கிட்ட பேச வேண்டியவங்க காலையில பேசல, நமக்கு கொஞ்சம் துக்கமா இருக்குது. ஐயோ ஏன் பேசல, எதனால பேசல அப்படின்னு துக்கமா இருக்குது.
ஒரு நாள் அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறேன். வாசிக்கும் போது நான் சகரியா புஸ்தகம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். வாசிக்கும் பொழுது அதுல கர்த்தர் இதுவரைக்கும் வாசிக்கும் போது கிடைக்காத ஒரு ரெவலேஷன் ஒன்று அதுல கொடுக்குறாரு. அதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு வந்து அதை வாசிச்சு அதோட கனெக்டிங் வசனங்களுக்குள்ள போக 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 இப்ப இவங்க பேசலன்னு ஒரு துக்கம் இருந்துச்சு இல்ல, அந்த துக்கமே மறந்து போச்சு. மறந்து போய் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் வந்துருச்சு. அந்த நேரத்துல யார் போன் பண்ணாலும் எடுக்க தோணாது. நான் சொல்லுங்க புரியுதா? அந்த போன் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு. இவங்க போன் பண்றாங்க, பேசணும், சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை விட இந்த வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் போது, ஜபத்துல இருக்கும் போது, ஆவியில நிரம்பும் போது, ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது, அதே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய போன் வந்தாலும் நீ எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதை விட மேலான சந்தோஷம் இதுதான். அதுதான் ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருக்கிறவனுக்கு புசிப்பும் குடிப்பும் சந்தோஷமாக இருக்காது. இந்த சந்தோஷம் இருக்கிறவனுக்கு எழுந்து விளையாடுறது சந்தோஷமாக இருக்காது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காதவனுக்கு தான் இது சந்தோஷமா இருக்கும். திருப்பி சொல்றேன், இது பாவம் அல்ல. புசித்து குடிக்கிறது பாவம் அல்ல. ஆனா இதை விட மேலான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் அதை அனுபவிக்காமல் இதை சந்தோஷமாக நினைக்கிறீங்கல்ல, அதுதான் பாவமாக மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற சந்தோஷம் இருக்கு. அது எதனால வராது? புசிப்பினாலும் குடிப்பினாலும் வராது. உலக பிரகாரமாக எந்த சந்தோஷத்தினாலும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரவே வராது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த ஜனங்களிடத்தில் காரணம் என்ன? இவர்கள் அந்த சந்தோஷத்துக்கு போகவே இல்லை. இவங்க பிரயாணத்துக்கு போனவங்க தான், கானானுக்கு போக வேண்டியவங்க தான். வழியில உட்காந்துட்டாங்க. போதும், நல்லா சாப்பிட்டோம், நல்லா குடிச்சோம், நல்ல ஜாலியா. சிலர்லாம் சொல்லுவாங்க பாத்துறீங்களா, ஒரு சில யூத் மீட்டிங் போயிட்டு வந்தா நல்லா டான்ஸ் ஆடி கீடி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பயங்கர ஜாலியா இருந்துச்சு இல்ல அப்படிம்பா. இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தானே, அவனுக்கு அதுல சந்தோஷம் இருக்குல்ல. ஆனா அதே நேரத்துல சில மிஷனரி மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது அவன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருப்பான். ஆனா அழுது ஒப்பு கொடுத்துருப்பான், உடஞ்சி ஒப்பு கொடுத்துருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அன்னைக்கு. அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஆகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் பரலோக ராஜ்யம் நெருக்கமாக இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஒரு கூட்டம் புசித்து குடித்து விளையாட தொடங்கினார்கள். இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களை இவர் தான் அழைச்சார். இவங்களும் அழைப்பு பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்கள் நிலைக்காலில் பூசப்பட்டு அதிலிருந்து விடுதலை ஆனவங்க, மோசையினாலே செங்கடல்ல ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். உங்களை என்னையும் பத்தி சொல்றேன். இந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா இயேசுவினத்தால கழுவப்பட்டு தண்ணியில பரிசுத்தாவில அக்னியில ஞானஸ்தானம் பெற்று பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற சபையில் இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கல. ஏன் பிரியமா இருக்கல? இவன் புசித்து குடித்து விளையாடுற கூட்டம். இது அந்த சந்தோஷம் அல்ல. அவர்கள் கொடுக்கிற சந்தோஷம் அநித்தியமானது, இந்த சந்தோஷம் நித்தியமானது. இது கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி, அதனால இதை விரும்பாம புசிச்சு குடிச்சு அப்படியே போகிற கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, அநேகரிடத்தில் அவர் பிரியமா இருக்கவில்லை. அவர் அழைச்ச ஜனம்தான், அவர் அபிஷேகிச்சவங்க தான், அவருக்கு அவர் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், அவருக்காக பிரயாணப்படுறவங்க தான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்யலையா? பிரியமா இல்ல. நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன கூட்டத்துல நாம் இருக்கிறோம்? புசித்து குடித்து விளையாடுற கூட்டத்துல இருக்கிறோம். இன்னைக்கு அதான் இருக்கு. நிறைய சர்ச்சை அதில் தான் போயிட்டு இருக்கு. நல்லா ஜாலியா சாப்பிட்டு ஒரு சர்ச்சினாலே நல்லா ஜாலியா இருக்கிற இடமா மாறிக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், சர்ச் என்பது ஜாலியா இருக்கிற இடம் இல்ல, சர்ச் என்பது மகிமையினால் நிறைந்திருக்கிற இடம். அது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை அனுபவிக்கிற இடம். அல்லேலூயா.